மக்களே 543வது எபிசோட்ல பேர்லாம் திரும்பி கதைக்குள்ள போயிட்டாங்க. ஜிம்பி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபிஷர் டைகர்னா யாரு, சன் பைரட்ஸ் எப்படி வந்தாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபிஷர் டைகர் வந்து ஹியூமன்ஸை யாருமே வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்போ கோலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த ஊர்ல சேர்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து யாரையுமே நம்ம வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு கன்னு துப்பாக்கி எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள தூக்கி போடுறாங்க. போட்ட பிறகு அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொண்ணை அவளோட ஹோம் டவுன்ல இறக்கணும்டா, இதாண்டா நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஒன்னு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் போகுது. என்னன்னு பார்த்தா ஒரு வழி எட்டர்னல் போஸ கண்டுபிடிச்சிட்டாங்க கோவலோட ஊருக்கு போறதுக்கு. என்னன்னு பார்த்தா அவ அந்த கப்பல்ல தான் இருக்கா. கோவலா அவனோட ஊரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு காட்சி எல்லாவனும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அந்த கோவலா அடிமை பொண்ணு இருந்தால அவ ஒரு வழியா வந்து நார்மலா இருக்கா. அந்த கப்பல்ல எல்லாரோடும் நல்லா பேசி இருந்துகிட்டு இருக்காவா. உன்னை வந்து ஹேர் கட் எல்லாமே நாங்க பண்ணி விட்டுருக்கோம், உன்னோட அம்மா வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் மாத்தி விட்டாலும் திரும்பி தரையை துடைக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த வேலையில நீ பார்க்க வேண்டாம், நீ கொஞ்சம் அமைதியாரு, நீ மரியா ஜூஸ்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஷிப் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த பொண்ணு வந்து டிராமடைஸ்ல இருக்காடா, அவளை சீக்கிரத்துல அவளை அங்கிருந்து வெளியே கொண்டு வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தாண்டா அவ சரியாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அந்த பொண்ணை பத்தி எல்லாம் தெரியும் அப்படித்தானே அலாவுதீன், ஏன்னா நீனும் ஒரு காலகட்டத்தில் அடிமையா தானே இருந்த, அதனால தானே இந்த பொண்ணு கொல்ல மாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஆர்லாங் முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். டே வாய முடுற ஆர்லாங், நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபிஷர்மேனு உங்க அம்மா அப்படி என்னதான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆர்லாங் பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கான். பார்த்து அந்த கோவலா பொண்ணை திரும்பி ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் காப்பாத்தி நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லடா, அது மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே இந்த பொண்ணை நம்ம என்னதான் அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டாலும் யாரும் எதையும் கண்டுக்கிட போறதில்லடா, அவனுக்கு வந்து திரும்பி நம்மளை தப்பா தாண்டா நினைப்பாங்க, அதனால இதெல்லாம் நீங்க வந்து ஏத்துக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஆர்லாங் எல்லாத்தையும் புரட்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நான் மட்டும் இருந்தோம்னா அங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுடா, இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்க, அவனுக்கு நல்லவனா மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கடா, சில பேர் தாண்டா அப்படி இருப்பாங்க, அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஜிம்பி முன்னாடி வராரு. எடே எல்லா வாட்டி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன், எல்லா வாட்டி எல்லாரும் வித்தியாசமா தான் இருக்காங்க, ஆனா நம்ம அப்படியே அப்படி இருக்காங்கன்னா நம்ம எல்லாம் பைரட்ஸா இருக்கனால தான்டா அப்படி இருக்காங்கன்னு சொல்றான் அவன். சரி எதுக்கு பொண்ணு நீ எங்களை பார்த்து பயப்படுதுன்னு சொல்லிட்டு ஜிம்பே கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு அதெல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு கோவலை பொண்ணு தரையை துடைக்க ஆரம்பிச்சிட்டா. ஓப்பனா சொல்ல போனா ஒருத்தரை பத்தி நம்மளுக்கு ஒருத்தருக்கு தெரியலன்னா அவரை பார்த்து நம்ம கொஞ்சம் பயப்படதாண்டா செய்வோம், அது ஹியூமன்ஸா இருந்தாலும் சரி ஃபிஷ்மேன்ஸா இருந்தாலும் சரி, அதனால தாண்டா அவங்க நம்மளை பார்த்து பயப்படுதாங்கன்னு சொல்லிட்டு குயின் ஒத்தேம் சொன்னதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோவலா இதை முதல்ல பாருன்னு சொல்றான். இதை வச்சு நான் விளையாட போறேன், இது இப்ப எந்த கையில இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு காட்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த கைன்னு சொல்றாவா, பார்த்தா அந்த கையில இல்ல வேற கையில இருக்கு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா ஆரம்பிச்சிட்டா. திரும்பி ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்பி ஹாச்சி விளையாண்டுக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்னா காமிச்சுக்கிட்டே இருக்கா அந்த பொண்ணு. பார்த்தா ஹாச்சி அந்த பொண்ணு கூட நல்லா என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு ஊருக்கா போய்கிட்டே இருக்கானுங்க. திருடுறாங்களாம் என்ன செய்யறானுங்கன்னே தெரியல, எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அந்த கோவலா பொண்ணு என்ஜாய் பண்ணி இவங்க கூட இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா நாட்கள் போய்கிட்டே இருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு மத்தியில அவள் உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஜிம்பே வந்து அந்த கதையை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எங்க நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சுடா, ஆனா ஒரு வழி அந்த ஃபுல் ஷாட் ஐலாண்டுக்கு நாங்க போக ஆரம்பிச்சிட்டோம், எங்க இருந்து கோவாலா வந்தாலும் அந்த இடத்துக்கு நாங்க போனோம்னு சொல்லிட்டு ஃபுல்லத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு அவரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கே போறாங்க அவங்க. வா உன்னோட ஊருக்கு நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷர்மேன் வந்து அவரை கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. கோவாலா போனோன்னு ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கோவாலா போவதை எங்க கூட இருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கானுங்க. நீ நல்ல பொண்ணுன்னு சொல்றானுங்க அவனுக்கு. ஆனா அவளை டாட்டா காமிச்சிட்டாங்கிறது போய்கிட்டே இருக்கா. ஃபிஷ்மேன்லாம் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது, நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு கோவாலா கத்திக்கிட்டு இருக்கா. நீங்க பண்ணதை என்னைக்கு மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறாங்க இருந்து. ஒன்னு நீ நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அவங்க. பார்த்தா ஃபிஷர்மேன் நடந்து போய்கிட்டே இருக்காரு. சடனா பாஞ்சு வந்து கோவாலா பொண்ணு வந்து கையை பிடிக்கிறா, ஹேண்ட் ஷேக்கன் கொடுக்குறாவா. பார்த்தா ஃபிஷர் டைகர் கூட என்ஜாய் பண்ணி அந்த பொண்ணு போய்கிட்டே இருக்கா. ஆனா அவரே முழிக்கிறாரு என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வழி அவரும் அமைதி நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவ என்னதான் நம்ம கூட இருந்தாலும் அவ பழையபடி தாண்டா இருந்திருப்பான்னு சொல்லிட்டு ஆர்லாங் கத்திக்கிட்டு இருக்கான். ஆர்லாங் ரொம்ப பேசான்னு சொல்லிட்டு ஃபிஷர்மேன் எல்லாம் பேசுறாங்க. பிரதர் ஜிம்பே நீங்க என்ன 3 வருஷத்துல ரொம்ப மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆர்லாங் ஸ்டார்ட் பண்றான். அந்த பொண்ணு மட்டும் அவங்க ஊர்ல போயிட்டு ஃபிஷ்மேன்லாம் நல்லவங்க சொன்னா மட்டும் எல்லாமே மாறவாடா போகுது, என்னடா நீங்க பேசுறீங்க, குயின் ஒத்தையும் பேசுறது எல்லாமே வேஸ்ட் தான்டா, அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றான் ஆர்லாங். என்னன்னு பார்த்தா அந்த ஊருக்குள்ள போறாங்க. கோவாலா வந்தோடனே எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஊருக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. டேய் கோவாலா வந்துட்டான்னு சொல்லிட்டு கோவாலாவோட அம்மாலாம் அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கா. நல்லபடியா போயிட்டுவான்னு சொல்லிட்டு ஃபிஷர் டைகர் தட்டி கொடுக்குறாரு. கோவாலா பாஞ்சு போறா. அம்மா நான் வந்துட்டம்மான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. டேய் சன் பைரட்டோட கேப்டன் சொல்லிட்டு மக்கள்லாம் பேசுறாங்க, அவர் கெட்டவரான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா கோவாலா பொண்ணு அவர் இறக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருக்காரு. ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போறாரு அவரு. நீ மாட்டினில்ல, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுறா.
அம்மா எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது, எல்லாரும் செலஸ்டியல் டிராகன் மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. எல்லாருமே ஃபிஷ்மேன் வந்து கெட்டவங்கன்னு சொல்றாங்க, ஆனா அப்படிலாம் கிடையாது, ஃபிஷ்மேன்ஸ் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ குழந்தனால அப்படி பேசுறமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றா. ஃபிஷர் டைகர், அதான் அங்கிள் டைகர் தான் என்னை காப்பாத்தினாரு, அவர் கூட தான் நான் இருந்தேன்னு சொல்றா கோவாலா. அங்கிள் டைகர்னு சொல்லிட்டு கோவாலா கத்திக்கிட்டு வாரா. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாவா. ஆனா அவர் சரின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. நீங்க பண்ணது காட்சி பண்ணது நான் எதையும் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காவா. டாட்டா காமிச்சுக்கிட்டே இருக்கா. அவரும் டாட்டா காமிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. நீ நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீ மாத்துவன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காரு அவரு. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா ஃபிஷர் டைகர் மொத்தவர் சுத்திட்டானுங்க. நான் தான் ரியர் அட்மிரல் ஸ்ட்ராபெரிடா, உன்னை சுத்து போட்டேன், எப்படி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. நீ ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு எனக்கு தெரியும்டா, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இனிமேல் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. உன்னை எங்க இருந்து போக விட மாட்டேன், உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்துட்டு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. சுத்தி வளைச்சு சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டானுங்க. ஷாக் ஆகி அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காரு அவரு. டேய் ஏதோ கன் ஷாட் சத்தம் கேக்குதான்னு சொல்லிட்டு ஜிம்பே பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் அந்த இடத்துல தான் வருதுன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாங்க. பார்த்ததுக்குள்ள மெரைன் ஷிப் உங்களை சுத்தி வளைக்குது. டேய் நம்மளுக்கு துரோகம் நடந்துருச்சுடா, நம்மளுக்குலாம் யாருக்கெல்லாம் வந்து நம்ம மென்மையை நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் மென்மையை இருக்க மாட்டாங்கடா, ஹியூமன்ஸ் எல்லாம் இதை தாண்டா பண்ணுவாங்க, அவங்களோட குணத்தை காமிச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு ஃபிஷ்மேன் ஆர்லாங்க கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சன் பைரட்ஸ் சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் நேவி உனங்களெல்லாம் விட்டு வைக்க மாட்டேன்டா. அண்ணா என்னன்னா நீ உள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம்பேயே கத்திக்கிட்டு இருக்காரு. டேய் நான் அண்ணனை காப்பாத்த போறேன், நீ இங்க பாத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஜிம்பே கட்டிக்கிட்டு இருக்கான். நாங்க இவனுங்களை பாத்துக்கிடுவோம், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றான். ஒரு பக்கம் ஆர்லாங் இந்த ஷிப் உடைய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டேய் நேவி ஷிப்பை ஹைஜாக் பண்ணுங்கடா, அதுல களத்துறங்கன்னு சொல்றான் ஆர்லாங். ஜெட்டு மாதிரி இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்னன்னு பார்த்தா எல்லாரும் ஃபிஷர் டைகரை சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா இவ்வளவு சுட்டு தள்ளிருக்கோம், இன்னும் இவன் நின்னுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. உன்னையெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டாடான்னு சொல்லிட்டு ஃபிஷர் டைகர் கத்திக்கிட்டு இருக்கான். சுட்டு தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா கோவால வந்து ஊருக்குள்ள நின்னுக்கிட்டு இருக்கா. அம்மா ஏதோ ஒரு சத்தம் கேக்குதாமான்னு சொல்றாவா. ஒரு சத்தமும் கேட்கலன்னு சொல்லிட்டு கோவால அம்மா பேசுறா. என்னன்னு பார்த்தா நேவி மொத்தமும் சுத்தி வளைச்சிட்டானுங்க. ரியர் அட்மிரல் ஏகப்பட்ட ஃபிஷ் பைரட்ஸ் வராங்கன்னு சொல்றாங்க. டேய் ஜிம்பேயும் வரான்னு சொல்லிட்டு ரியர் அட்மிரல் பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னை மன்னிச்சிருங்கடான்னு சொல்லிட்டு அவர் அப்படி சாஞ்சிரவே செஞ்சுட்டாரு. சன் பைரட்ஸ் கதை இன்னைக்கு முடிக்க போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஜிம்பே பாஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. வந்துட்டு ரியர் அட்மிரல் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவனை திரும்பி இப்பதான் காட்டுறாங்க. ஒரு வழி அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு எங்க அண்ணனையும் காப்பாத்தி நாங்க ஷிப்புக்கு போயிட்டேன்னு சொல்றானுங்க. ஏன்னா நேவி ஷிப்பை வந்து ஆர்லாங் ஆல்ரெடி ஸ்டோல் பண்ணிருந்தான் வச்சிருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து போய்கிட்டே இருந்திருக்கானுங்க. ஆனா அவருக்கு ஏகப்பட்ட காயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட பிளட் அண்ணனை விட்டு போயிருச்சுடா, இப்படியே போனா இறந்துருவாடான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கேப்டனுக்கு வந்து ஒரு ரேரான பிளட், அது எல்லாத்துக்குமே இருக்காதுடான்னு சொல்றாரு. ஒரு பக்கம் அலாவுதீன் டாக்டர், இது வந்து நேவி கப்பல்டா, ஹியூமன்ஸோட ரத்தம் மட்டும் தான்டா இதுல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா அதுக்கு என்ன ஹியூமன்ஸுக்கும் ஃபிஷ்மனுக்கும் ஒரே ரத்தம் தானே, கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அலாவுதீன். ஹியூமன் பிளட்டை யூஸ் பண்ணி உங்களை காப்பாத்தலாம்ல, வேண்டாமான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான் அவன். வேண்டான்னு சொல்றாரு ஃபிஷர் டைகர். அவனுக்கு மாறவே இல்லடா, அவனுக்கு எப்போ ஒரே மாதிரி தான்டா இருக்காங்க. ஃபிஷ்மன் அவனுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றவனடா, அவனுங்களெல்லாம் நான் வந்து அவனுக்கு ரத்தம் எனக்கு ஒண்ணு தேவையே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நான் இனிமேல் எவனுக்கு கருணை காட்ட மாட்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. உங்களுக்கு ஹியூமன்ஸுக்கு எது பிரச்சனை ஆனான்னு சொல்லிட்டு ஆர்லாங் முன்னாடி வாரான். டேய் இதை பத்தி நான் உங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் நினைச்சேன்டா, ஆனா என்னோட லாஸ்ட் ட்ரிப்பை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில. என்னன்னு பார்த்தா கிங் நெப்டியூன் பேசினதான் காட்டுறாங்க. டேய் ஃபிஷர், கடைசி ட்ரிப்ல நீ என்னதான்டா பார்த்தேன்னு சொல்லிட்டு கிங் நெப்டியூன் கேட்டிருப்பாரு. அதுக்கு ஏதோ ஒரு கதை சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஒத்தையும் வந்து அழுது இருந்திருப்பா. டேய் நான் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல வந்து நான் கேப்சர் பண்ண பட்டுட்டேன்டா, கொஞ்ச நாள் வந்து நான் மெரியா ஜோஸ்ல தான்டா இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நான் ஒரு அடிமையே இருந்தடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்பந்தாண்டா அந்த ஹியூமன்ஸை பத்தி எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருந்துச்சு. அவனுக்கு என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவரு. அவங்க அடிமைகளை என்னெல்லாம் பண்ணானுன்னு சொல்லிட்டு சொல்லுறதுக்கு வார்த்தையே கிடையாது. அவனுங்களை மன்னிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களோட அவனுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஃபிஷர் டைகர். நான் எப்படி வாழ நினைச்சனோ அப்படித்தாண்டா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா குயின் ஒத்தையும் சொல்றதை நான் நம்பத்தாண்டா செய்யறேன். அவங்க சொல்றது என்னைக்குமே கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றாரு அவரு. உலகத்துக்கு எப்பவுமே அமைதி தேவை, அதை நோக்கி தாண்டா நம்ம போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பழைய விஷயத்தை எதையுமே யோசிக்காதீங்க. கோவாலா மாதிரி ஒரு பொண்ணு வந்து நாளைக்கு வருங்காலத்துல வரப்போறா, அந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஹியூமன் சில பேர் தாண்டா கெட்டவங்க, எல்லாருமே அந்த மாதிரி கிடையாதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்லாங் கத்துறான். ஆர்லாங் எதுவும் பேசாதடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாதுடா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மனதை கொண்டவங்க, நம்ம அதை பொறுத்து இருந்தோம்டா பார்க்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா என்னதான் சொன்னாலும் இவங்களோட ரத்தத்தை வந்து என் உடம்புக்குள்ள ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மனசு சொல்லுதுடா, அது என் மனசுல இருக்க கெட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு, அதனால தாண்டா நான் இதை யூஸ் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா நான் மட்டும் ஹியூமனை அக்செப்ட் பண்ணலடா, ஆனா நீங்க அப்படி இருக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணா நீங்க உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்பியே கத்திக்கிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட அடிமைகள் நீங்க காப்பாத்திருக்கீங்க, நீங்க இந்த உலகத்துல இருந்தே தீர்னு சொல்லிட்டு அலாவுதீன் டாக்டர் பேசுறாரு. டேய் நான் சாவறதுல வந்து சந்தோஷமா தான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு பார்த்தா பழச கட்டுறாங்க. ஜிம்பே வந்து
ஃபிஷர் டைகர் கூட சண்டைலாம் போட வந்திருக்காரு. அப்பப்போ டேய் உன்னோட பஞ்ச் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகல, ஆனா இன்னும் நீ நல்லா வளர்ந்து வரணும்னு சொல்லியிருக்காரு அவர். அடனா ஜிம்பியெல்லாம் அடிச்சு ஏறல பறக்க விட்டுருக்காரு. டேய் இன்னையில இருந்து ஃபிஷர் டைகர் நான் தாண்டா, அந்த ஃபிஷர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் தான் கேப்டன், நான் தான் ஒரு லீடர்னு சொல்லி இருந்திருக்காரு. அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுருக்காரு. இனிமேல் எல்லா ஃபிஷ்மனுக்காண்டி நான் நிப்படான்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல உள்ளதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே சாஞ்சிரவே செஞ்சுட்டாரு. பாஸ்ன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க எல்லாருமே. ஜிம்பே ஆர்லாங் எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அப்படியே இறந்திருக்காரு. அதோட இதற்கு அடுத்து சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனுங்க மறந்துடுங்க. See you bye.